பிரான்சிஸ் பிராங்கிபேன் இந்த புத்தகத்தில் முக்கியமாக சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அது என்ன சொல்லியிருக்கிறார்னா, பிரான்சிஸ் பிராங்கிபேன் ஆவிக்குரிய யுத்தம் பண்ணும்போது 3 யுத்த களங்கள் உண்டு, ஆவிக்குரிய யுத்த களங்கள் உண்டு என்று வலியுறுக்கிறார். முதலாவது நம்முடைய சிந்தனை தான் பிசாசின் யுத்த களம். 2வது ரொம்ப ஆக்டிவாக அட்டாக் பண்ணுற இடம் சபை. 3வதாக ஹெவன்லி பிளேசஸ், அதாவது பரலோகத்தில் இருக்கிற யுத்த களம். ஹியூமிலிட்டி, அதாவது தேவ மக்களோடைய அல்லது விசுவாசிகளுடைய ஒரு கோட்டை என்று சொல்லப்படுகிறது எது என்றால் தாழ்மை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் தாழ்மை பற்றி அநேகம் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மை குறித்து. தாழ்மை என்றது நம்மளுக்கு ஒரு கோட்டை, நம்மளுக்கு ஒரு அரண். விசுவாசிகளான நம்மளுக்கு ஒரு அரண் என்று சொன்னால் அதை தாழ்மை. இப்பொழுது நாம் படித்த அந்த யாக்கோபு 4:6-7 அதான் பார்க்கிறோம். இதே கருத்தை தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். தாழ்மையான குணம் என்பது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி பிசாசானன் பெருமையின் இருப்பிடமாய் இருக்கிறானோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து தாழ்மையின் இருப்பிடமாய் இருக்கிறார். நாம் தாழ்மையை கொண்டு தான் அவனை ஜெயிக்க முடியும். அநேக மக்கள் யுத்தத்தை குறித்து சில காரியங்களை அறிந்து கொள்கிறதில்லை. எப்படின்னா, யுத்தம் என்பது நம்மளுடைய ஆக்ஷன், நம்ம செய்கிற சில காரியத்தினால வரக்கூடாது. அநேக விசுவாசிகள் இதை புரிந்து கொள்கிறதில்லை. நாம் இப்பொழுது மழையில் போய் நனைஞ்சோம்னா கட்டாயம் ஜலதோஷம் பிடிக்கும். அது பிசாசு கொண்டு வரதில்லை, அது நம்மளுடைய ஆக்ஷன்னால், நாம் செய்கிற ஒரு காரியத்தினால வருது. அநேக மக்கள் தாங்களே சில காரியங்களை செய்துவிட்டு அதை பிசாசானதா என்று நினைத்து கொள்கிறார்கள். முதலாவது ஆகியால் நாம் செய்கிற எந்த காரியம் எதனால் ஒரு வார் வருது, வார்ஃபேர் வருது, பிசாசினுடைய அட்டாக் வருதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை செக் பண்ணணும். என்கிட்ட என்ன இருக்குது, நான் என்ன செஞ்சேன் அதனால் இது வருது. ஒருத்தருக்கு எதிராக நீங்கள் பேசிட்டு காசிப்போ ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டிங்கன்னா அவங்க ரிட்டாலியேட் பண்ணுவாங்க, அவங்க திருப்பி பேசுவாங்க. அவங்க பிசாஸ் தான் அவங்க மூலம் பேசுகிறான்னு சொல்ல முடியாது. அது நீங்கள் செஞ்சதுக்கு எதிர்மறையாக வருது, அவ்வளோதான். நீங்கள் பேசாது இருந்தீங்கன்னா தானாக அக்காரியம் நம்மளுக்கு ஒரு யுத்தமாய் வராது. அநேக நேரம் விசுவாசிகள் இந்த தவறை தான் செய்கிறார்கள். நம்மளுடைய சொந்த மாம்ச கிரியைகளும் மாம்ச சிந்தையினால யுத்தம் வருதா வரலையான்னு நம்ம பார்க்கணும். மாம்ச சிந்தையினாலும் மாம்ச காரியங்கள்னாலும் நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக வார்ஃபேர் வரும். அதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து போடணும், ஃபஸ்ட்டு நம்ம அதை வரையறைக்கணும், ஃபஸ்ட்டு நம்ம அதை குறித்து ஒரு யோசனை இருக்கணும், இது எதனால் வந்ததுன்னு. சும்மா போய் பிசாசானவை எதிர்த்து நிற்க முடியாது. நம்மளே தவறுகள் செஞ்சுட்டு அதை போய் எதிர்க்க முடியாது. ஆகையால் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, யாரோட யுத்தம் பண்ணுகிறோம். இதற்கு இன்னொரு உதாரணமும் பிரான்சிஸ் பிராங்கிபேன் கொடுக்குறாரு. என்னென்னா, இப்போது ஒரு பறவையானது, ஒரு குட்டி பறவையானது ஒரு கண்ணாடி ஜன்னல் முன்னாடி நின்று தன்னுடைய சொந்த ரிஃப்ளெக்ஷன், தன்னுடைய இதே பார்த்து ஏதோ ஒரு எதிராளி இருக்கான்னு சொல்லிட்டு அதோட சண்டை போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி தான் நாம் அநேகதரம் செய்கிறோம். நம்மளுடைய சொந்த நேச்சர், நம்மளுடைய மாம்ச காரியங்கள் நமக்குள்ளே வரும்போது நாம் எதிராளி நினச்சி நாம் அதோட சண்டை போடுகிறோம். அந்த நேரத்தில் சண்டை போட்டு பிசாசுன்னு நினைக்கிறோம். இது இங்கிலீஷில் சொல்லும்போது ஷேடோ பாக்ஸிங் சொல்லுவாங்க. நம்ம யாரோட யுத்தம் பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டு அறியணும். நம்ம சொந்த காரியத்தினால வருதா இல்லை உண்மையாக பிசாசானோன்னா. இன்னொன்று, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில், எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனோடைய நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவன்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இதை எதை குடிக்கிறதுனா, பிசாசவன் நம்மளுக்கு எதிராக அநேக குற்றச்சாட்டுகளை கொண்டு வருவான். வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது, அக்யூசர் ஆஃப் த பிரதரன், ரெவலேஷனில் கொடுத்துருக்கு, வெளிப்படுத்தல அக்யூசர் ஆஃப் த பிரதரன்.
அவனுடைய வேலையை நம்மளை அக்யூஸ் பண்ணுறது, நம்மளை குற்றப்படுத்தி கூண்டிலே நிற்க வைப்பான், நியாய தீர்ப்பில் நிறுத்த வைக்கிறான். அப்படி நம்ம செய்யும்போது, இல்லை என்கிட்ட இது இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம எப்பொழுதுமே அந்த கட்டை விட்டு வெளியே வர முடியாது. குயிக்காக நம்மை தாழ்த்தி, அதனால்தான் நம்ம சொன்னோம், தாழ்மை குறித்து சொன்னோம். விசுவாசிகள் தேவ மக்களோடைய முக்கியமான ஒரு கோட்டை என்பது ஹியூமிலிட்டி, தாழ்மை. நம்மை தாழ்த்தி உடனே இது எனக்குள் இருக்கிறது என்று நாம் அக்ரி பண்ணிவிட்டு நம்ம உடனே தேவன்கிட்ட போய் ஆண்டவரே என்னை மன்னியும் சொன்ன உடனே நம்மளுக்கு அந்த 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 காரியம் விலகி போகும். ஆகையால் தான் பிரான்சிஸ் பிராங்கிபேன் என்ன சொல்கிறார், தாழ்மைன்றது தேவ மக்களோட கோட்டை. குயிக்காக நம்மை தாழ்த்தி கொண்டோம்னா உடனே நம்மளுக்கு தேவனுடைய கிருபை வருகிறது. ஏன்னா தாழ்மை உள்ளவருக்கு கிருபை தருகிறார். நம்மளுடைய பிரச்சனையே என்னன்னா, யாராவது ஒன்று சொல்லிட்டா, இதை திருப்பி சொல்கிறேன்ப்பா, நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா, நம்மக்கிட்ட ஆண்டவர் சுட்டி காட்டும் போது அல்ல பிசாசானன் சில காரியங்களை நமக்குள் இருக்கிறதுனால அதை சுட்டி காட்டும் போதோ, அதனால் ஏதாவது ஒரு காரியம் வெளிவந்ததுன்னா உடனே நம்மளுடைய வேலையை என்னென்னா, இல்லை எனக்குள்ள அது இல்லைன்னு தான் சொல்ல ஆரம்பிப்போம். ஆனால் நாம் ஞானம் உள்ளவர்களாக இருந்து புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருந்தோம்னா உடனே நம்மளை தாழ்த்தி கொள்ளும். ஏன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை தருகிறார். அது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே பிசாசாலும் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த காரியத்தை நான் ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னா, எங்கள் ஃபேமிலியில் நான் பார்த்துருக்கேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட, அவர்கிட்ட இது நீங்கள் இந்த தப்பு அப்படின்னா உடனே சரணடைஞ்சிருவார். ஆமாம் அப்படின்னு. அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? சண்டை போட முடியாது. அதை தான் பிரான்சிஸ் பிராங்கிபேன் சொல்கிறார். உங்களை தாழ்த்தி கொண்டீங்கன்னா அவன் இனிமேல் எதிராளி ஆமாம் இது உன்கிட்ட இருக்க ஆமான்னு சொல்லிட்டா ஒன்றுமே இல்லை. அவனுடைய பவர் எல்லாமே அப்படியே போயிடும். ஆனால் தேவனுடைய பவர் நமக்குள்ளே இருக்குது. ஏன்னா நம்ம தாழ்றதுனால தேவனுடைய கிருபை நம்ம மேலே இருக்குது. அதை தான் அவர் சொல்கிறாரு, விசுவாசிகள் தேவ மக்களுடைய கோட்டை, பலன் எல்லாமே தாழ்மை. மூன்றாவதாக நம்ம பார்க்குறது புல்லிங் டவுன் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ். அதாவது கோட்டை கொத்தளங்கள் நமக்குள் இருக்குது, அதை எப்படி நாம் டிஸ்ட்ராய் பண்ணுறது, அதை எப்படி உடைத்தெறிகிறது, தகர்த்தெறிகிறது. இதற்கு உதாரணமாக யோசுவாவில் நம்ம பார்க்குறோம். யோசுவா முழுதுமே, அதுவும் முக்கியமாக முதல் 2 காரியங்களை அவங்க கானான் தேசத்துக்குள் நுழைந்த உடனே அவங்க எதுக்கு பண்ணுறது, எரிகோ ஒரு கோட்டை. அந்த கோட்டையை அவர்கள் எப்படி மேற்கொள்கிறது என்ற யுக்தியை ஆண்டவர் கொடுக்குறார். அவர்கள் மேற்கொள்ளி முழுதுமாய் டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. அதே போல தான் நமக்குள் நிறைய கோட்டைகள் இருக்குது. நாம் ஏற்கனவே பார்த்தது தேவ மக்களுடைய கோட்டை தாழ்மை. ஆனால் நமக்குள்ள பிசாசு கோட்டைகளை எழுப்பி வைத்திருக்கிறான். நம்முடைய சிந்தனைகளில் கோட்டைகள் இருக்கிறது. அந்த கோட்டைகளை நாம் முதலாவது ஐடென்டிஃபை பண்ணி அதை அறிந்து கொண்டு அதை தகர்த்தெறியணும். அது என்னென்ன கோட்டைகள் என்று பிரான்சிஸ் பிராங்கிபேன் அழகாய் எழுதுகிறார். கோட்டை என்று சொல்லும் போது என்னது? இது வரைக்கும் நாம் பார்த்துருக்கிறது பேட்டில் ஆஃப் த மைண்ட், சிந்தனையில் உள்ள யுத்தம். அப்போது நம்ம கோட்டைன்னு சொல்கிறது நம்ம சிந்தனையில் என்னென்ன கோட்டைகள் இருக்குது. அதை தான் பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். நாம் அந்த வசனத்தை பார்ப்போம். 4ஆம் 5ஆம் வசனங்கள் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 சொல்லப்பட்டிருக்கு. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கிறதற்கு தேவ பலம் உள்ளவர்களாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாகி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இதுதான் மேட்டிமையான சிந்தனை, தேவனுக்கு எதிராக இருக்கிற சிந்தனை, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான மேட்டிமைகளும் எண்ணங்களும். இதை தான் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணோம். இது எப்படின்னா, நாம் ஏற்கனவே அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த காரியங்கள் தேவ வசனத்துக்கு புறம்பானவைகளாக இருக்கும்போது
அவைகள் தேவனை அறிகிற அறிவுக்கு எதிராகவும் தேவ சிந்தனைக்கு எதிராகவும் நமக்குள்ள கோட்டைகளாய் இருக்கிறது. அந்த அரண்களை கோட்டைகளை தகர்த்தெறிய வேண்டும். இந்த கோட்டைகள் அரண்கள் சொல்லுறது எல்லாமே அங்க பிசாசின் பவர் ஆதிக்கம் எல்லாமே இருக்கும். தேவ பிள்ளைகள் பிசாசினால் பொசஸ் ஆக முடியாது, ஆனால் டார்மெண்ட் பண்ணப்படுவார்கள், அதாவது வாதிக்கப்படுவார்கள். அவைகள் சிலவது ஃபியர்ஸ், அதாவது பயங்கள், டிசெப்ஷன்ஸ். அநேக தரம் விசுவாசிகளாகிய நமக்கு பயங்களும் இருக்கிறது. பயங்கள் நமக்குள்ள கோட்டைகளாக இருக்க, வஞ்சனைகள் கோட்டைகளாக இருக்கிறோம். ஒரு விசுவாசியானவர் டிமன் பொசஸ்டாக ஆக முடியாது, ஆனால் பிசாசினால் வஞ்சிக்கப்படலாம். ஒரு தப்பான காரியத்தை நம்ம பிலீவ் பண்ணோம்னா, அதை நம்பினோம்னா அது பேர் வஞ்சனை தான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். நாம் எப்போ வஞ்சிக்கப்படுவோம்னா, எந்த இடத்துல நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்காமல் சில காரியங்களை வைத்திருக்கோமோ அந்த இடத்துல அரண்கள் உருவாகும், டிசெப்ஷன்ஸ், வஞ்சனைகள் வரும். நம்ம எவ்வளோக்கெவ்வளோ நமக்குள்ளே இருக்க காரியங்களை எல்லாவற்றையும் தேவனுக்கு விட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம காக்கப்படுவோம். தேவனுடைய பிசாசானவன் நமக்குள் பாவம் இருந்தால் அவனால் நமக்குள் ஆதிக்கம் செலுத்தப்பட முடியும். பிசாசானவனுக்குள் நமக்குள் ஏதாவது அவனுடைய குணம் இருந்ததுன்னா அந்த இடத்துல அவன் அரண்கள் உருவாக்க முடியும். அதனால்தான் இயேசு சொன்னார், பிசாசானவன் வருகிறான், அவனுக்கு எனக்குள் எதுவும் இல்லை என்று சொன்னார். எந்த விதத்திலையும் பிசாசானவன் இயேசுவை தொட முடியவில்லை. ஏன்னா அவனுக்குரிய எந்த காரியங்களும் இயேசு உள்ள இல்லை. நாம் மறுரூபம் ஆக வேண்டும். தினந்தோறும் மனம் புதிதாகினால் மறுரூபம் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஆக ஆக நம்ம பிசாசனுடைய எந்த காரியங்கள் நமக்குள்ள இல்லாதபடி நம்மை தாமே சுத்திகரித்து கொண்டே வந்தால் அவனுடைய பவர் நமக்குள்ள எந்த விதத்திலையும் உருவாகாது. அவன் நம்மளை தொட முடியாது. அரண்களும் கோட்டைகளும் நமக்குள் உருவாகாது. ஆகையால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போவுமே நம்ம நமக்குள்ள பிசாசின் எந்த காரியங்களும் இல்லாதபடிக்கு நாமே சுத்திகரிக்க கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு உள்ள தலையான காரியம். கிறிஸ்தவர்கள் ஆன பின்பு தேவ பிள்ளைகளாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கும்போது நாளடைவாய் நாமே சுத்திகரித்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கு டெலிவரன்ஸ், விடுதலை வேணும்னா முக்கியமாக நம்மளுக்கு வேண்டியது நாம் சுத்திகரிக்கப்படும். எவ்வளோக்களோ பாவத்திலேருந்து விடுபடுகிறோமோ அவ்வளோக்களோ டெலிவரன்ஸ் வரும். டெலிவரன்ஸ் ஃபாலோஸ் ரிப்பென்டன்ஸ், அதாவது மனம் வந்த பிறகு தான் விடுதலை வருகிறது. அநேகர் இதை மறந்து போகிறாரு. ஏதோ ஒரு காரியம், தப்பு காரியம் செய்து ஆண்டவருக்கு எதிராக இல்லை ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத ஆண்டவருடைய குணாதிசயங்கள் இல்லாதது நமக்குள்ளே இருக்கும்போது அதுக்கு நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம். இல்லை ஒரு கோபத்தினால் ஏதோ ஒரு காரியம் செய்ய, நீ ஏன் என்னை கோபப்படுத்தினாய் அப்படி தான் சொல்கிறோம். இல்லை அவங்க இப்படி செஞ்சனால தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன், அது ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறது. எல்லா விதத்துலையும் எக்ஸ்கியூஸ் கொடுக்கும்போது என்ன ஆகிறதுன்னா நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். ஆண்டவர் நம்மக்கிட்ட இந்த காரியம் முன்னில் இருக்கிறதுன்னு சொல்லும் போது நம்மை தாழ்த்திட்டு உடனே ஆண்டவரேன்னு சொல்லி நம்மை சுத்திகரிக்கும் போது நாளடைவா பிசாசன் எந்த கையும் நம்ம மேல் வராது. ஏன்னா பிசாசானவனுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு, அவன் பவர் ஆக்சஸ் பண்ணுற இடம் பாவம். எங்கே பாவம் இருக்கோ அங்கே பிசாசன் பவர் வல்லமையும் இருக்கும். கட்டாயம் எவ்வளோக்களோ நம்ம பாவத்திலேருந்து விடுபடணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவனுடைய பவர் நமக்குள்ளே வரும். பிசாசோடைய எந்த காரியம் நமக்குள்ளே இருக்காது. இதுதான் பிரான்சிஸ் ஃப்ராங்கிப்பென் இந்த அதிகாரத்தில் சொல்கிறார். அடுத்ததாக 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்? ஹவுஸ் மேட் ஆஃப் தாட்ஸ், அதாவது சிந்தனையினால் ஏற்படுகிற ஒரு வீடு, ஒரு டுவெல்லிங் பிளேஸ் என்னன்றதை சொல்கிறார். அது எப்படி உருவாகிறது? புத்தகத்திலேருந்து படிக்கிறேன் ஒரு காரியம். வேர் எவர் அ ஸ்ட்ராங் ஹோல்ட் எக்ஸிஸ்ட், இட்ஸ் அ டிமானிக்கலி இன்டியூஸ் பேட்டர்ன் ஆஃப் திங்கிங். ஸ்பெசிஃபிக்லி இட் இஸ் அ ஹவுஸ் மேட் ஆஃப் தாட்ஸ் விச் ஹேஸ் பிகம் அ டுவெல்லிங் பிளேஸ் ஃபார் சேட்டனிக் ஆக்டிவிட்டி. அதாவது எந்தெந்த இடத்துல எங்கெங்கே அரண்கள் கோட்டைகள் இருக்கிறதோ அவை எல்லாம்
பொல்லாத ஆவியினால வருகிற ஒரு சிந்தனை. சிந்தனை என்று ஒரு நேரம் இல்லை, கண்டினியூஸாக எப்பொழுதுமே ஒரு பேட்டர்ன் மாதிரி வர்றது, அதுதான் ஸ்ட்ராங் ஹோல்ட். அப்படி உருவாகிற அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் அரண் என்ன ஆயிடுதுன்னா ஒரு வீடு மாதிரி ஆயிடுது. வீடுன்னு சொல்லும் போது வீடு எண்ணங்களின் வீடு. அந்த வீடுன்னு சொல்லும் போது வீடு எதற்கு உபயோகப்படுது? ரெஸ்ட் எடுக்க. அந்த பிசாசான பொல்லாதவைகள் அதில் ரெஸ்ட் எடுக்குது. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஒருவனிலிருந்து துரத்தப்படும் ஆவி வெளியே போய் சுற்றி விட்டு எங்கும் தனக்கு ரெஸ்ட் கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சுட்டு தன்னை விட பெரிதான பொல்லாத 7 ஆவிகளோடு அட்டாக் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா ரெஸ்ட் வேணும். இந்த பொல்லாத ஆவிகள் இந்த சிந்தனைகளை தூண்டி கோட்டையை கட்டி அதற்குள் உட்கார்ந்து கொண்டு ரெஸ்ட்டில் இருக்கும். அந்த கோட்டை இருக்குனால நம்மளுக்கே தெரியாது, இந்த இந்த நம்மளோட தாட்டில் பிசாசின் ஆதிக்கம் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனால் அதோடைய சீஃப் கோல், அதோடைய முக்கிய நோக்கமே ரெஸ்ட் வேணும். எங்கே நம்ம உட்காந்துக்கலாம், அடைக்கலமாக உட்காந்துக்கலாம் அப்படின்னு. அப்போது அதை தகர்த்தெறியணும். அந்த ஹவுஸ் ஆஃப் தாட்ஸ் அதை டிஸ்ட்ராய் பண்ணணும். இதுக்கு ஒத்தது நம்ம யோசுவாவில் பார்க்குறோம். ஆய் பட்டணத்தை அவன் யோசுவா மேற்கொண்டப்போ அது என்ன சொல்லியிருக்குன்னா, அவன் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணான். வேர் கூட இல்லாதபடி டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணான். இன்னொரு வாட்டி அது எழும்பாத படிக்கு. அப்போது நாம் நம்மளுடைய மைண்டில் சிந்தனையில் எந்த விதமான ஒரு கோட்டை உருவாகனா அதை டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடாது. எங்கே நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோமோ அங்கே அது இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். ஃப்ரான்சிஸ் ஃப்ராங்கிபேன் என்ன சொல்கிறாருன்னா, நமக்குள்ளே ஒரு டிஃபென்ஸ் லாயர் இருக்கார். ஒரு வழக்கறிஞர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுற, நம்மளுக்காக பேசுகிறது. அது நம்ம சொந்த ஆத்மா, நம்மளே தான். யாரா நமக்கே ஆண்டவர் சொல்லும் போது கூட இல்லை இது அவன் இப்படி செஞ்சான், இவள் இப்படி செஞ்சான், நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம். நமக்குள்ளேருந்து ஒரு வாய்ஸ் இல்லை இதனால் அதனாலன்னு எங்கே எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோமோ அங்கே பிசாசானவனுடைய கோட்டை கட்டப்படுது, ஹவுஸ் ஆஃப் தாட்ஸ் உருவாகுது. ஏன்னா நம்ம என்னைக்கு மனம் திரும்புகிறோனோ, ஆமாம் இதுக்கு எனக்குள் இருக்கிறது மனம் திரும்புகிறோமோ, நம்மை தாழ்த்திக்கிறோமோ, அந்த கோட்டை கட்ட முடியாமல் போகிறது. ஆனால் நாமே எக்ஸ்கியூஸ் பண்ணும்போது, நம்மளுக்கே ஒரு டிஃபென்ஸ் லாயர், ஒரு வழக்கறிஞர் வாதாடும்போது நம்ம என்ன பண்ணுகிறோம்? அதற்கு இடம் கொடுக்குறோம், பிசாசானுக்கு இடம் கொடுக்குறோம். அதை தான் அவர் இந்த இதில் சொல்கிறார்.